இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் என் பொண்ணை செக் பண்ணீங்களா? எப்படி இருக்கா? அவளை புழைக்க வச்சிடலாம்ல? அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. பல்ஸ் ஸ்டேபிளா இல்ல. துப்பாக்கியால சுட்டதால பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி புல்லட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். இன்னும் 4 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா ப்ராப்ளம் தான். டாக்டர், உடனே ஆபரேஷன் பண்ணி எப்படியாவது என் பொண்ணு உயிரை காப்பாத்துங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. அத முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். டாக்டர், இங்க பிளட் பேங்க் இல்லையா? அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்க? இல்லங்க, உங்க பொண்ணோட பிளட் குரூப் பாம்பே OH ரொம்ப ரேர் பிளட் குரூப். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பாம்பே OH அந்த பிளட் குரூப் பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அது இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதனாலதான் அந்த பிளட் குரூப் எந்த பிளட் பேங்க்லயும் அவைலபிளா இருக்கிறது இல்ல. நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா விசாரிக்க சொல்லிருக்கேன். நீங்களும் உங்க சைடுல இருந்து ட்ரை பண்ணுங்க. பிளட் கிடைச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். எங்க ஃபேமிலில யாருக்குமே அந்த பிளட் குரூப் இல்ல. இருந்தா நாங்களே கொடுத்துருவோம். நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம் டாக்டர். எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லனா நிலைமை இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடும். சரிங்க டாக்டர். சகல, என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ரேர் பிளட் குரூப் இருக்கிறவங்கள நாம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாப்ள, எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறேன். என் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்டு பாக்குறேன். சந்திரா, என் போனை கொடு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாக்குறேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட் மூலமா யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருக்கான்னு விசாரிச்சு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நானும் விசாரிச்சு பாக்குறேன்.